அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பா 4ஆம் திருமுறை. ஆளுடைய நம்பிகள் அருண்மாலை. ஆளுடைய பிள்ளை ஞானசம்பந்தரை பத்தி பாடினோம். அடுத்து ஆளுடைய அரசு திருநாவுக்கரசரை பத்தி பாடல் வந்தது. இன்னும் அந்த 10 பாடல்ல முடிக்கவே இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு சுந்தரருடைய குரு பூஜை அப்படின்றதுனால ஆளுடைய நம்பிகள் அருண்மாலைன்னு வள்ளலார் அவரை பத்தி எழுதின அந்த பாடல்ல 6வது பாடலும் 7வது பாடலும். ஏன் அப்படின்னு கேட்டா, சுந்தரர் 7ஆம் திருமுறையில தேவாரத்துல 7ஆம் திருமுறை சுந்தரர் பாடின பாட்டு அவர் எழுதினது. ஐயாவோட பாடல்ல 7வது பாட்டு அந்த அளவுக்கு இருக்கு. 4ஆம் திருமுறையில 7வது பாட்டும் 6வது பாட்டும் சுந்தரரை பத்தி அவ்வளோ அற்புதமா சொல்லியிருக்காரு. தேன் படிக்கும் அமுதாமுன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். நான் ஒன்றோ ஊன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர் படிக்கும் உயிருக்கு உயிரும் தான் படிக்கும் அனுபவம் கான் தனிக்கருணை பெருந்தகையே அப்படின்னு சொல்றாரு. வான்காணா இந்திரனும் மாலயனும் மாதவரும் தான் காண இறையருளால் தனித்த பல யானையின் மேல் கோன் காண எழுந்தருளி குலவியனின் கோலம் அதை நான் காண பெற்றிலேனே நாவலூர் பெருந்தகையே. இது பாடல். சுந்தரர் 18 வயது அவருக்கு. ஞானசம்பந்தர் எப்படி சிறு வயதோ இளையவராய் இருக்கக்கூடியவர் சுந்தரர். அப்பேற்பட்ட நண்பனாயிருந்து இறைவனுடைய பெருந்தகையே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை போட்டிருக்காரு ஐயா. வான்காண, அதாவது இந்திரனும் திருமாலும் காண முடியாத, அடிமுடி காண முடியாத இறைவனை எப்படி நம்மளால சொல்ல முடியலையோ அது மாதிரி சுந்தரருடைய பெருமையை சொல்ல முடியலைங்களாம். ஏன்னா கைலாய மலைக்கு யானையின் மீது சென்றவர் சுந்தரர். அதனால தேவர்களும் மகான்களும் தவசிகளும் கூட இந்த நிலையை அடையல. ஆளுடைய நம்பியான சுந்தரர் அடைந்த நிலையை சொல்வதற்கில்லை அப்படின்னு சொல்றாரு. இறைவனுடைய அடிமுடியை காண முடியாதது போல சுந்தரருடைய பெருமையை சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்றாரு. வான்காண இந்திரனும் மயலானும் மாதவரும் தான் காண இறையருளால் தனித்தவள யானையின் மேல் கோன் காண எழுந்தருளி குலவியனின் கோலமதை நான் காண பெற்றிலேனே நாவலூர் பெருந்தகையே. அதுக்கு அடுத்த பாடலு 7வது பாடலா வருது. தேன் படிக்கும் அமுதாமுன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். நான் ஒன்றோ, நான் படிக்கும் போது நாக்கு மட்டுமா பேசுது, வார்த்தை மட்டுமா வெளியே வருது? என்னுடைய ஊன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிருக்கு உயிரான் தான் படிக்கும். உடம்பு படிக்குது, உள்ளம் படிக்குது, உயிரும் படிக்குது, உயிருக்குள்ள இருக்கக்கூடிய உயிரும் படிக்குது. அனுபவம் கான் தனிக்கருணை பெருந்தகையே. இந்த அனுபவத்தை எல்லாம் காணறதுக்கு தனி கருணை வேணும் பெருந்தகையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப பெருந்தகையே அப்படின்னு சொல்லும் போது இறைவனை சொல்றோம். இறைவன் ஏன்னா நண்பன், நண்பனுக்கு நண்பன் இணையானவன்னு சொல்லுவாங்க. இவருடைய என்னுடைய நண்பன், இது என்னுடைய தோழி அப்படின்னா என்னுடைய சம உரிமை அவங்களுக்கு உண்டு. எப்படி பூர்ணிமா அப்படின்ற போது பூர்ணிமாவுடைய தோழிக்கும் அதே பெருமை, அதே மகத்துவம், அதே எல்லாமே அதே மாதிரி கிடைக்கும். ஏன்னா சமம். தன்னுடைய தோழமை அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு நிகரா இருக்கக்கூடியவன் தோழன் மட்டுமே. உயர்ந்த இடத்துல அப்பாவை, அம்மாவை, குருவை, தெய்வத்தை வைக்கலாம். ஆனா தோழனை நமக்கு இணையா வச்சுப்பாங்க. தோளுக்கு மிஞ்சி பிள்ளை வளர்ந்துட்டா தோழன் ஆயிடுவான்னு சொல்லுவோம். அது போல தோழன் நமக்கு இணையானவன், ஈடு இணையற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழமை உணர்வோடு இருக்கக்கூடிய சுந்தரருக்கு எழுதின பாட்டு வள்ளல் பெருமான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. நால்வரை பத்தி சொல்லும் போது அதிகப்படியா சொல்லியிருந்தாலும்
ஒவ்வொருத்தரையும் புகழும் போது அதனுடைய தனி சிறப்பு உண்மையிலே அடுத்தவங்க எல்லாம் சொல்லும் போது எப்படி இருக்கோ தெரியல. ஆமா, நாம உணர்ந்து படிக்கும் போது அதனுடைய அருமை தேன் படிக்கும் அமுதா உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். இறைவா, உன்னுடைய பாடலை படிக்கும் போதும் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லும் போதும் என்னை நான் அறியேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அன்று. அது போல இறைவனுடைய அருளும் குருவினுடைய அருளும் இன்னைக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறதுக்கும் இந்த சத்தத்தை கொடுத்ததுக்கும் இறையருளுக்கும் குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி. சுந்தரர் தான் 63 நாயன்மார்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கூடிய முதலா வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னா திருத்தொண்ட தொகை நூலை இயற்றியது யாருன்னு கேட்டா அது சுந்தரர் தான்.